பட்டிருந்தால் என்ன, அம்மாவின் திருப்பெயரில் அம்மா கிச்சன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையில இன்று காலையிலிருந்து அவர்களுக்கு சுட சுட உணவு அங்கேயே சமையல் செய்து வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே செய்வோம். அதற்கான பொருட்கள் தான் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுது. நிவாரண பொருட்கள், சமையல் பொருட்கள் எல்லாம். தண்ணீர் வடிகிற வரை அந்த அம்மா கிச்சன் அங்கே இயங்கும். அதற்கென்று தனியாக கல்யாண மண்டபம், சேதுப்பிள்ளை மண்டபமா, அது மண்டபம் பேரு, அங்க மாநகராட்சிக்கு அருகிலேயே அந்த பகுதியில் நம்ம அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நாங்கள் சென்றவுடன் அந்த உணவு வழங்கக்கூடியது கடம்பூர் ராஜ் அவர்களும் சண்முகநாதன் அவர்களும் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அதே போல மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி தூத்துக்குடியில் பிரெயின் நகர், அண்ணா நகர், கோரப்பள்ளம், இந்த பகுதியில் நாங்கள் நேரில் போனோம். ஆளளவு தண்ணீர் இருக்கிறது. இது எல்லாம் தெரிஞ்சது தான். இருந்தாலும் என்னன்னா, மீட்பு பணி இவ்வளவு ஆமை வேகத்தில் செயல்படுகிறது. என்ன செய்கிறது அரசு? அத்தனை அமைச்சர்கள் அதிகாரிகள் இருந்தும் தண்ணீர் எடுப்பதற்கு எந்த வழி இல்லை. இதுல என்னன்னா, இந்த வெள்ளம் சூழ்ந்ததுக்குள்ள கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நேற்று வரை யாருமே செல்லல. இந்த 5 நாளா யாருமே செல்லல. அங்க யாருமே போக முடியல. முயற்சி செய்யறாங்க. நம்ம அதை குற்றச்சாட்டா சொல்லலாம், அரசியலாவும் சொல்லலாம். முயற்சி செய்யறாங்க. ஆனா அது முழு வீச்சுல திட்டமிடுதல் இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. நாங்க பார்த்த வகையில அங்கே முறையான திட்டமிடுதலும் முறையான ஒருங்கிணைப்பும் இல்லாத காரணத்தினால இந்த மீட்பு பணியில் தொய்வடைந்த காரணத்தினால மக்கள் அரசின் மீது கோபம். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா கனிமொழி எம்பி உள்ள போக முடியலன்னு ஒரு செய்தி சொல்றாங்க. ஏவா வேலு உள்ள போக முடியல. தங்க தென்னரசு, KKS ராமச்சந்திரன், எல்லா அமைச்சர்களுமே இன்னைக்கு அங்க சவாலா இருக்குதுன்னு அங்க இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு தெரியுது. அனிதா ராஜேஸ்வரன் அந்த உள்ளூர் அமைச்சரை தூத்துக்குடியில 3 நாளுக்கு அப்புறம் தான் அவரே மீட்கப்பட்டார். நேற்று கூட நாங்க அவரை பார்த்தோம். பெருங்குளம் பகுதியில அவரை நாங்க பார்த்தோம். அந்த பகுதியில 3 நாட்கள் அப்புறம் இந்த நிலைமை இருக்குது. ஆக இந்த மழை பெஞ்சு 4 நாள் முடிஞ்சு இன்னைக்கு 5வது நாள் ஆயிடுச்சு. ஸ்ரீவைகுண்டம் அதை சுற்றி உள்ள அந்த பகுதியில தண்ணீர் கரை புரண்டு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. மறுகால் பாஞ்சு தண்ணி ஓடிட்டே இருக்கு. மீட்பு படையினர் முழு வீச்சில் அங்க செயல்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆகவே பெரும்பாலான கிராமங்களில வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்ததால் மக்கள் மொட்டை மாடியில அங்கே தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு குடிநீர், உணவு கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது. மின் இணைப்பு பெரும்பகுதியில இல்லை, அலைபேசி இணைப்பு இல்லை. அதனால் அங்குள்ள மக்களை தொடர்பு கொள்வதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சில கிராமங்களுக்கு இராணுவ வீரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உதவிக்கு. ஆகவே இன்னைக்கு படகு, டிராக்டர்கள் மூலமாகத்தான் அங்கே உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல முடிகிறது. அதே போன்று புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிவாரணம், இறந்தவங்களுக்கு 10 லட்சம், ஏற்கனவே பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து 4 லட்சமும், முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து 6 லட்சமும், 10 லட்சம் ரூபாய் ஒரு முன்மாதிரியா நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொடுத்தாங்க. அதே போல ஏக்கருக்கு பயிரெல்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்குது. 25,000 ரூபாய் கொடுக்கணும்னு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அரசு அதை கனிவோடு பரிசீலனை செய்யணும். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், எல்லா மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்கின்ற வகையில நிவாரணங்களை போர்க்கால அடிப்படையில் அறிவிக்க வேண்டும். அதே போல இந்த தூத்துக்குடி மாநகராட்சி 60 வார்டுகள் அந்த பகுதியில் இருக்கிறத 480 வருவாய் கிராமங்களும் அனைத்துமே நீர்ல சூழாத பகுதிகளே இல்லை. தூத்துக்குடியில் 25,000 ஏக்கர் உப்பளங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தான் அதை சொன்னாங்க. ஆகவே இந்த 25,000 உப்பளங்கள் முழுவதுமாக, ஏன்னா குஜராத்துக்கு பிறகு இங்க சபர்மதிக்கு பிறகு இந்த தூத்துக்குடி உப்பளம், நாகப்பட்டினம், இந்த கடற்கரை மாவட்டம் தான் அதிகமான உப்பு உற்பத்தி இருக்கிறது. இதெல்லாம் இந்த மிகப்பெரிய மோசமா இருக்கிறது. இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் மீட்பு பணியில கவனம் செலுத்த முயற்சி எடுக்காத முதலமைச்சர் என்ன சொல்றாரு? வானிலை ஆய்வு மையம் முழுமையாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று சொல்றாரு. அரைகுறை அறிவிப்பு வெளியிட்டார். அவர் சொன்னதே வழிமொழிஞ்சு அனைத்து அமைச்சர்களும் சொல்றாங்க.